இரண்டாம் கலசம் இதற்கான வசனம் வெளிப்படுத்தல் 16:3 இருக்குது. இரண்டாம் கலசம் இதில் என்ன நடக்குது? சமுத்திரத்திலே ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இதற்கான இந்த வசனத்தை படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16:3. இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய இரத்தம் போல் ஆயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம இரண்டாவது எக்காலத்திலையும் பார்த்தோம். இரண்டாவது எக்காலத்திலையும் வந்துட்டு நம்ம இதை தான் வந்துட்டு பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11:6 அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. யார் இவர்கள்? இந்த இரண்டு சாட்சிகள். அந்த இரண்டு சாட்சிகளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? தண்ணீர்களை இரத்தமாக மாற்றுறதுக்கு. இங்க என்ன நடந்துச்சு? செத்தவனுடைய இரத்தம் போல வந்துட்டு அது இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். சமுத்திரம் வந்து செத்தவனுடைய இரத்தம் போல் ஆயிற்று அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. சமுத்திரம் என்றால் என்ன? சமுத்திரத்துல இருந்து யார் எழும்பி வந்தா அப்படின்றத நீங்க பாருங்க. வெளிப்படுத்தல் 13:1 பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். இந்த சமுத்திரம் தண்ணீர் அப்படின்றதுக்கு நம்ம வசன ஆதாரம் பார்த்தோம். வெளிப்படுத்தல் 17:15 இவர்கள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். சமுத்திரம் என்றால் மக்கள், பல நாட்டை சேர்ந்த மக்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இரண்டாம் கலசத்துக்கான இந்த விளக்கத்தை பார்க்கலாம். இரண்டாம் கலசம் ஐரோப்பாவில் கடற்படை போர்கள், த நேவல் வார்ஸ் ஆஃப் யூரோப். இதுவும் பிரெஞ்சு ரெவல்யூஷனை கனெக்ட் ஆகி வந்திருக்கிற அந்த நேவல் வார்ஸ் தான். ஐரோப்பாவில் இது நடக்குது. முதல்ல நம்ம பார்த்தது பிரான்ஸ்குள்ளார மட்டும் நடந்தது முதலாம் கலசம். இது ஐரோப்பாவில் நடக்கிற ஒரு விஷயம். இது பிரெஞ்சு ரெவல்யூஷனோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மாதிரி வந்தது. நேவல் வார்ஸ் இன் யூரோப். அந்த ஐரோப்பாவில் நடந்த அந்த நேவல் வார்ஸில் அநேக கப்பல்களை வந்துட்டு அவங்க செஞ்சாங்க. அதுக்கான வருஷங்கள் அந்த கப்பல் வந்துட்டு எப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. பிரிட்டிஷ் நெப்போலியானிக் ஷிப் ஆஃப் த லைன், இதை பற்றி நிறைய புஸ்தகங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் இருக்குது. ஸோ இந்த இரண்டாவது கலசம், இந்த இரண்டாம் கலசம் எதை குறிக்குதுன்னு சொன்னாக்கா அந்த நேவல் வார்ஸ். இதில் இறந்தவங்களோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரான்ஸில் மட்டும் 20 லட்சம் பேர் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி ஹிஸ்டோரியன்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த இறந்து போனதில் பார்த்தீங்கன்னா 2,50,000 பேர் பெண்கள், 2,30,000 பேர் சிறு பிள்ளைகள், 24,000 கத்தோலிக்க பாதிரியார்கள். இவங்களை எல்லாத்தையும் வந்துட்டு தூக்கி எறிஞ்சாங்க. கத்தோலிக்க சபையோட கையை வச்சு, கத்தோலிக்க மக்களை வச்சு, கத்தோலிக்க சபையோட கண்ணை வந்துட்டு ஆண்டவர் குத்துறாரு. நம்ம இப்போ கலசங்களில் இருக்கிறோம். கலசங்கள் வந்துட்டு போப்போட ஆட்சியோட முடிவு. போப்போட ஆட்சி தகர்க்கப்படுறது தான் அந்த கோபாக்கனின் கலசங்கள். அப்போ பெரிய ஆளாக வந்தவன் தான் நெப்போலியன் போனபார்ட். நெப்போலியன் போனபார்ட் உண்மையிலே ஆண்டவருக்கு ஒரு ஊழியக்கார மாதிரி வேலை பார்த்துருக்குறான். அவனுக்கு வசனம் தெரியுதோ என்னன்றது நமக்கு தெரியல, ஆனால் வசனத்தை நிறைவேற்றி இருக்கிறான். அவன் அந்த கத்தோலிக்க சபையில் இருந்த அந்த மன்னர்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு. அப்போ கடற்படை போர்கள் நிறையா நடந்துச்சு. இது நீங்கள் லிட்ரலாக எடுத்தாலும் வசனம் நிறைவேறும், இல்லை ஸ்பிரிச்சுவலாக எடுத்தாலும் வசனம் நிறைவேறும். இது நீங்கள் லிட்ரலாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது கடல் மேலே ஊற்றினா கடல் போர்கள் நிறையா நடந்துச்சு. அடுத்து இது ஸ்பிரிச்சுவலாக எடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணீர்கள் என்றால் மக்கள் என்று அர்த்தம். வெளிப்பாடு 17:15 பின்னும் அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். தண்ணீர் அப்படின்னு சொன்னாலே இங்கே மக்கள் கொல்லப்படுறாங்க, அவைகள்லாம் ரத்தமாய் மாறிச்சு அப்படின்றத பார்த்தோம். 20 லட்சம் பேர் பிரான்ஸில் மட்டும் இறந்து போயிருக்கிறாங்க. அப்போ ஐரோப்பாவில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எத்தனை லட்சம் பேர் இறந்துருப்பாங்கன்னு சொல்லி. ஸோ தண்ணீர் என்றால் மக்கள் என்ற அர்த்தம். இதில் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் காலனியாக இப்போ ஹைத்தி அப்படின்ற ஒரு தீவு இருந்துச்சு. இந்த தீவில் வந்துட்டு 60,000 கருப்பர்களை வந்துட்டு கொலை பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கிலாண்டுக்கிட்ட அவங்க சண்டைக்கு போனாங்க. இங்கிலாண்டுக்கிட்ட சண்டைக்கு போனப்போ ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பெரிய சண்டையிலையும் ஜெயிச்சது வந்துட்டு இங்கிலாண்டு தான். காரணம் என்னன்னா ஆண்டவரோட கரம் வந்துட்டு இங்கிலாண்டு மேலே வந்துட்டு இருந்துச்சு, பாதுகாத்துக்கிட்டே கொண்டு வந்தார். ஆனால் ஃப்ரான்ஸ் மற்ற நாடுகளெல்லாம் ஜெயிப்பான், எல்லா நாடுகளோடையும் ஜெயிப்பான், இங்கிலாண்டுக்கிட்ட மட்டும் தோற்று போவான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கடற்படையில் இங்கிலாண்டு மாதிரி ஐரோப்பாவில் எந்த ஆளும் கிடையாது. இங்கிலாந்து அளவுக்கு நேவல் வார்ஸ், நேவல் ஷிப்ஸ் அதெல்லாம் வந்துட்டு பார்க்குறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் மற்ற ஊர்களில். இதெல்லாம் வந்து கடலில் நடந்த சண்டைகள். தி விக்ட்ரி இன் 1797 ஆஃப் கேப் செயின்ட் வின்சென்ட். அடுத்து நைலில் நடந்த சண்டை, கோப்பன்ஹேகனில் நடந்த சண்டை, தி பேட்டில் ஆஃப் ட்ரஃபால்கர், மேபி கேள்விப்பட்டிருக்கலாம். பேட்டில் ஆஃப் ட்ரஃபால்கர் ஒன் ஆஃப் த லெஜெண்டரி வார்ஸ். கப்பல் படையில் வந்துட்டு
இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய சண்டை. இதுதான் உள்ளதிலே பெரிய சண்டை, பேட்டில் ஆஃப் ட்ரஃபால்கர். இதோட வந்துட்டு இங்கிலாண்டோட மகத்தான வெற்றி வந்து இந்த பேட்டில் ஆஃப் ட்ரஃபால்கர். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கப்பல் தான் இருக்கும், ஏன்னா இது கப்பல் சண்டைகள் தான். இந்த சண்டைகள் எல்லாமே கோப்பன்ஹேகனில் நடந்த 1801 பேட்டில் ஆஃப் கேப் செயின்ட் வின்சென்ட். இதுவும் வந்துட்டு கப்பல் சண்டைகள், எல்லாத்துலேயும் கப்பல் இருக்கும். பேட்டில் ஆஃப் த நைல் நதியில் நடந்த சண்டைகள், கேப் செயின்ட் வின்சென்ட், எல்லாத்துலேயும் இதெல்லாம் கப்பல் படையில் நடந்த சண்டைகள். இதில் எத்தனை கப்பல்கள் வந்துட்டு தகர்க்கப்பட்டுச்சுன்றதை பாருங்கள். 600 கப்பல்கள் வந்துட்டு அப்போ மூழ்கடிக்கப்பட்டுச்சு இந்த சண்டைகளில். அது இல்லாமல் தரையில் வந்துட்டு சண்டை வந்துச்சு. ஸோ த sea became as the blood of a dead man. செத்தவனுடைய ரத்தம் போல் இது மாறிடுச்சு அப்படின்றதுக்கு ரொம்ப சரியாக இருக்குது. அப்போ இது மட்டும் நடக்கலை. அப்போ இந்த கத்தோலிக்க நாடுகளுக்கு நிறையா அடிமை நாடுகள் இருந்துச்சு, இந்த காலனிஸ் இருந்துச்சு. சவுத் அமெரிக்காவில் இருந்த பிரேசில், அர்ஜென்டினா, இந்த மாதிரி நாடுகள்லாம் அவங்களும் போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. பிரேசில்காரன் போர்ச்சுகல்லேருந்து செப்பரேட் ஆகி வந்துட்டான். பிரேசில் அவனுக்கு எதிராக போராட்டம் பண்ணி, ஸோ அந்த கத்தோலிக்க நாடுகளுக்கு இருக்கிற ஆதிக்கம் எல்லாம் உலகம் பூரா வந்துட்டு ஏசப்பா உடைக்கிறாரு. ஆனால் ப்ரொட்டஸ்டன்ட் இங்கிலாந்து, அவன் இப்போ உண்மையான ஒரு ப்ரொட்டஸ்டன்ட். இன்றைக்கி இருக்கிற ப்ரொட்டஸ்டன்ஸ்லாம் கேத்தலிக்ஸ் இல்லையா? இன்றைக்கி இருக்கிற ப்ரொட்டஸ்டன்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா சபைகளும் போய் கேத்தலிக்ஸ்ன்னு தான் அவங்களுக்கு சொல்லணும். ஆனால் அன்னைக்கு இருந்த ப்ரொட்டஸ்டன்ட் இங்கிலாந்து, அவனுக்கு வந்துட்டு அந்த கேத்தலிக் யூரோப்பை எதிர்த்து வந்துச்சு. எல்லா நாடுகள் மேலேயும் வெற்றி கொடுத்தார் ஆண்டவர் இயேசு. ஸோ இதுக்கு முக்கியம் வந்துட்டு படைகள், நம்மக்கிட்ட எவ்வளோ கப்பல் இருக்குது, எவ்வளோ ரதங்கள் இருக்குது, இதெல்லாம் முக்கியம் இல்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையான்றதான். இந்த ஒரு சின்னோண்டு நாடு இங்கிலாண்டுன்ற ஒரு நாடை வச்சு ஆண்டவர் வந்துட்டு இந்த யூரோப்பையை தகர்த்தெறிஞ்சார். ஸோ இது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், இந்த பேட்டில் ஆஃப் ட்ரஃபால்கர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கடலில் நடந்த சண்டைகள். பேட்டில் ஆஃப் கோப்பன்ஹேகன் இது எல்லாமே கடலில் நடந்த சண்டைகள். இதுதான் வந்துட்டு 2ஆம் கலசத்தோட நிறைவேறுதல். இந்த 2ஆம் கலசத்தோட நிறைவேறுதல் நேவல் வார்ஸ் இன் யூரோப். இது லிட்டலாகவும் நிறைவேறி இருக்குது, ஸ்பிரிச்சுவலாகவும் இது நிறைவேறி இருக்குது, மக்கள் கொல்லப்பட்டு நிறைவேறி இருக்குது. இதுக்கடுத்து 3ஆம் கலசத்துக்கு போகலாம்.